சட்டசபை அங்க அசம்பிளி இதை பத்தி நிறைய பேர் இப்ப பேசி பாக்குறோம். கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி அல்லது கூட்டணி வச்ச ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த கட்சி, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அந்த மொத்த தொகுதிகள்ல 50% தொகுதிகள் பிளஸ் ஒரு இடம், மொத்தமா 234 50% என்பது 117 இடங்கள் கூட ஒரு இடங்கள், மொத்தமா சேர்த்து 118 இடங்களை எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி அந்த மாநிலத்துல ஆட்சி அமைக்கும். இது நார்மலான ப்ரொசீஜர். ஓகேங்களா? பெரும்பான்மை பெற்ற கட்சி 118 இடங்கள்ல 50% பிளஸ் ஒரு சீட்டு ஜெயிக்கிற கட்சி என்ன பண்ணும்? ஆட்சி அமைக்கும். அது ஒரு கட்சி தனித்த போட்டியிட்ட கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது கூட்டணி வச்ச கட்சியாகவும் இருக்கலாம். அப்படி 118 இடங்களை ஒரு கட்சி பெறுதுன்னா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். ஒருவேளை 118 இடங்களை ஒரு கட்சி பெறல, அதற்கு குறைவான இடங்களை பெற்று இருக்கு, மற்ற கட்சிகளும் என்ன ஆகுதுன்னா குறைவான இடங்களை தான் பெற்று இருக்கு அப்படின்னா அந்த அந்த மாநிலத்துல என்னன்னா தொங்கு சட்டசபை நீடிக்கும். அதாவது 118 இடங்களை ஜெயிக்கல, உங்களை அதற்கு குறைவான இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. கவர்னர் என்ன பண்ணுவாரு? பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற கட்சி என்ன பண்ணுவாரு? ஆட்சி அமைக்க அழைப்பாரு. அப்படி அழைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, 7 to 14 நாட்கள். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டு டைம் பீரியட் சொல்லல, 7-10 நாள்ல இருந்து 14 நாட்கள் போல ஒரு டைம் பீரியட் கவர்னர் கொடுப்பாரு. அந்த பீரியடுக்குள்ள அந்த கட்சி என்ன பண்ணணும்னா 118 இடங்களை என்ன பண்ணணும்? பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை நிரூபிச்சுட்டாங்கன்னா அந்த கட்சியோடைய ஆட்சி தொடரும். ஒருவேளை ஓகேங்களா எப்படி, அதுதான் உங்களுக்கு 118 இடங்கள்ல ஜெயிக்கலையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேறு கட்சிகள், ஓகேங்களா, சுயேட்சையாக நின்ற கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது வேற்று கட்சியாகவும் இருக்கலாம். அந்த கட்சியை இவங்க கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு 118 இடங்கள்ல ஆதரவை தெரிவிச்சுட்டாங்கன்னா, ஓகேங்களா, பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்கன்னா அந்த கட்சியோடைய ஆட்சி அமையும். ஒருவேளை கவர்னர் சொன்ன டைம் பீரியடுக்குள்ள அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா ஆட்சி கவிழ்க்கப்படும். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா கவர்னர் பிரசிடென்ட் ரூல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. கவர்னர் என்ன பண்ணுவாரு? பிரசிடென்ட் ரூல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. இதுதான் தொங்கு சட்டசபை. பெரும்பான்மை பெறலைன்னா அந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இது தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூற்று காரணத்துல கூட கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.